ஸோ நவம்பர் 26 இந்தியன் நியூஸ் பேப்பர் டிஸ்கஷன் பார்க்கலாம் ஓகேவா. ஃபஸ்ட்டு இந்த நவம்பர் 26 டேட்டு பற்றி பார்ப்போம் என்னன்ட்டு. இன்றைக்கி என்னன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனே எனாக்ட் பண்ணாடி. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் ஆஃப் வந்து ட்ரெமெண்டஸ் ஒர்க்கு, வேரியஸ் லீடர்ஸு, அவ்வளோ பொலிட்டிக்கல் டிபேட்ஸ் வச்சு உருவான ஒரு கான்ஸ்டியூஷனு, ஸ்டில் லிவிங் டாக்குமெண்ட்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு லெவலில் வேர்ல்டு லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இருக்க ஒரு கான்ஸ்டியூஷன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்ண டேவை மஸ்ட்டு தெரிஞ்சு வச்சிருக்கணும். ப்ளஸ் இந்த கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்ணதும் இல்லாமல் அந்த டேட் அன்றைக்கி சில ப்ரொவிஷன்ஸ் வந்து ஃபோர்ஸ்க்கு வந்திருக்கும். அது என்னென்ன ப்ரொவிஷன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும். பேலன்ஸ்லாம் 26 ஜனவரி 26 ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி வந்திருப்பாங்க. ஆனால் இந்த சில ப்ரொவிஷன்ஸ் மட்டும் வந்து இப்போவே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அது என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்னு பார்த்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப மஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த நியூஸ் என்னென்னு பார்ப்போம். அசாம் ப்ரொபோசஸ் ஜெயில் டேர்ம் ஹெவி ஃபைன்ஸ் ஃபார் பாலிகாமி. ஸோ பாலிகாமி மாதிரி விஷயம் வந்து ஸ்டில் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது. அசாம் ரீஜனில் வந்து அதுக்கான பில் கொண்டு வந்திருக்காங்கன்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கு வந்து கிரிமினல் அஃபென்ஸாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்டில் அசாம் வந்து பார்த்தோன்னா எதுக்குன்னா ட்ரைபல் ஹோம்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ட்ரைப் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ ட்ரைபலில் வந்து பாலிகாமின்றது நார்மல். அப்போ அங்கே வந்து அந்த நார்ம்ஸ் எஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6th ஷெட்யூல் அண்ட் ஆர்டிகல் 342 இது ரெண்டுமே டீட்டெயிலாக பார்த்துக்காங்க சரியா. ஸோ அது கீழே பிஎம் மித்ரா பார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மித்ரா ஸ்கீம் என்னென்னா டெக்ஸ்டைல் ப்ரொமோஷனுக்காக கொண்டு வந்த ஸ்கீமு. தமிழ்நாட்டில் வந்து பிஎம் மித்ரா ஸ்கீம் வந்து பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் பிஎம் மித்ரா ஸ்கீம்னா என்ன, அது வந்து சென்ட்ரல் ஸ்டேட் வந்து கான்ட்ரிபியூஷன் எந்த அளவு இருக்கும், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து பார்த்துச்சுக்காங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் வந்து 7ல் 8 மெம்பர்ஸ் கேங் ஹெல்டு ஃபார் ரன்னிங் மியூல் பேங்க் அக்கௌண்ட்ஸு. ஸோ மியூல் பேங்க் அக்கௌண்ட்ஸ்னால் என்னென்னா இந்த ஃப்ராட்லண்ட் டிரான்சாக்ஷன்ஸுக்கு, அதுக்கப்புறம் வந்து இல்லீகலாக எடுக்கிறாங்களா ஃபண்ட்ஸு, அதெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பேங்க், அந்த ஒரு அக்கௌண்ட் நேம் தான் மியூல் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து எண்டும் இருக்காது, ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயம் மியூல் பேங்க் அக்கௌண்ட் என்ன தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து ஃபர்தராக இப்போ நம்ம இந்த மற்ற விஷயம்லாம் நமக்கு தெரியும் ஓகேவா. என்னென்னா வந்து ஏடிஎம் ஃபிஷிங் மிஸ்ஸிங் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ஜென்ரலாக பார்த்து வச்சுக்கணும். பேசிக் டெஃபினிஷன்ஸ் இப்போ என்னென்னா யூபிஎஸ்சி ரொம்ப இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணுறது வந்து ஒரு சின்ன டேர்ம் கேட்டுடுறாங்க. டேர்மோட டெஃபினிஷன் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து பார்த்துக்கணும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 8ல் லூசிங் த பிளாட். ஏர் குவாலிட்டி வந்து டெல்லியில் மட்டும் இல்லை, எல்லா ரீஜனுமே வேர்ஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு தெரியும். பட்னா டெல்லியை வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பார்ப்போம். பிகாஸ் ஆஃப் வந்து அந்த கோல்டர் வந்து கீழே டம்ப் ஆகுறதுனால இந்த வின்டர் சீசனில் மெயினாக. பட் ஆனால் இப்போ நிறைய ஸ்டேட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்தியாவில் இருக்க மோர் தென் 70% ஆஃப் ஸ்டேட்ஸில் வந்து ஏர் குவாலிட்டி ரொம்ப புவராக இருக்குது. அது வந்து எந்த அளவுனா வந்து சிவியர், அதாவது 300+ தாண்டுது. 400னா சிவியர் சொல்லுவோம். ஸோ 300+ தாண்டுது. அந்தளவு வந்து புவர் ஏர் குவாலிட்டி இருக்குது. PM25 கான்சன்ட்ரேஷனும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. PM2.5 அப்படின்ற இது என்னென்னா நம்மளோட ஈஸியாக லங்ஸை பெனட்ரேட் ஆகும். இதனால் ரெஸ்பிரேட்டரி டிசீஸு, கேன்சர்ஸு, சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து கேன்சர் வரதுக்கு ரீசனே வந்து PM2.5 வந்து உள்ள பெனட்ரேட் ஆகிறது தான். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே பார்த்து வச்சுக்கணும். ப்ளஸ் வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து டெல்லி எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க, டெல்லி வந்து மிடில் கிளாஸை கான்சன்ட்ரேட் பண்ணி கொண்டு வந்த ரெஃபார்ம்ஸ். மெயினாக வந்து அவங்க மிடில் கிளாஸாக இருக்கவங்களுக்கு வந்து ஏர் பியூரிஃபையர் வைக்கிற அளவு உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து விண்டோ க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க, வெளியே வர மாட்டேங்கிறாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிறாங்க. பட் ஆனால் நார்மல் பீப்புள்ஸ்க்கு அப்படி எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதை அட்ரஸ் பண்ணுற மாதிரி ரெஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். ப்ளஸ் வந்து டெல்லி ரெஃபார்ம்ஸ் அங்கே இப்போ வந்து டெல்லியில் வந்து ஏர் பொல்யூஷன் ரொம்ப வர்ஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அது வந்து ப்ரொடெஸ்ட் மாதிரி பண்ணாங்க. அங்கே வந்து கவர்னன்ஸ் மெஷராக டிஸ்கஸ் பண்ணாமல் ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் வச்சு ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்க வந்து லா அண்ட் ஆர்டர் கீழே கொண்டு வராங்க. கவர்னன்ஸ், அதாவது டெமோக்ராட்டிக் பிரின்சிபல் என்னது, டிபேட் அக்செப்ட் பண்ணுறது. டிபேட்டே அக்செப்ட் பண்ணாமல் அதை வந்து சப்ரஸ் பண்ணுறது டெமோக்ராட்டிக் பாலிசியாகவே இருக்காது. நீங்கள் வந்து டெல்லியை வந்து எப்பவுமே ஒரு செப்பரேட்டாக பார்க்குறீங்க அந்த டாப்பிக்காக. ஆனால் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ன்றது பெரிய கன்சர்னு, அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ரெஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். நீங்கள் வந்து இதில் ஸ்ட்ரக்சராக கொண்டு வாங்க. நீங்கள் எப்போவுமே வந்து ஒரே விஷயம் பஞ்சாப் ஸ்டபிள் பர்னிங்கையும் இல்லை வந்து டெல்லியில் வந்து டம்ப் ஆகுது இதுதான் ரீஜன், அதுவே இந்த கோல்டு மாசார் டம்ப் ஆகுது இதுதான் ரீஜன் சொல்கிறோம். ஆனால் அது கிடையாது. அங்கே இருக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து வர நாக்ஸ் ஆக்ஸ், அதாவது நைட்ரஜன் ஆக்சைட்ஸும் சல்ஃபர் ஆக்சைட்ஸும் தான் அதிகமாக பொல்யூஷன் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து தான் வந்து PM2.5 அதிகமாக ரிலீஸ் ஆகுது, ஏன்னா இன்கம்ப்ளீட் கம்பஷன்ஸ்னால. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து பெட்டராக வந்து டெல்லி ஏர் பொல்யூஷன் வந்து அட்ரஸ் பண்ண முடியும். இல்லை டோட்டலாகவே இந்தியாவில் இருக்க ஏர் பொல்யூஷன் வந்து அட்ரஸ் பண்ண முடியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரம்ப் MBS சம்மிட். ஸோ 1 trillion இது வந்து என்னென்னா ஒரு பைலேட்டரல் ரிலேஷனா, அதோட இம்பாக்ட் வந்து இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்றது தான். ஸோ வந்து என்னென்னா ட்ரம்ப் ப்ளஸ் சவுதி அரேபியா இவங்க ரிலேஷன்ஷிப் பற்றி பேசியிருக்காங்க. அவங்க வந்து மோர் தென் 8 டிகேட்ஸ் ஆஃப் வந்து ரிலேஷன்ஷிப் என்னென்னா இருக்காங்கன்னா வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணி பெட்டராக வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாலாம் இல்லை. இப்போ நமக்கு எல்லாருமே தெரியும், இருக்கிறதுலே சவுதி அரேபியா வந்து அதிகமாக ஆர்ம்ஸ் இம்போர்ட் பண்ணுறது வந்து US கிட்ட இருந்து தான். சிப்ரி ரிப்போர்ட் வந்து பார்த்துருப்போம், எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அங்கே இந்த அளவு பாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்க வந்து 8 டிகேட்ஸ் முன்னாடியே அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணியிருக்காங்க. ஆயில் வந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணுற மாதிரி ஓகேங்களா. ஸோ ஆயில் மார்க்கெட் வந்து மியூச்சுவலாக போகலாம் எல்லாமே இந்த விஷயம் தான் சைன் பண்ணியிருக்காங்க.
அதே மாதிரி வந்து அது ஸ்மூத்தாகவும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ரமதான் வார் ஆஃப் 1973 என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஎஸ் வந்து சைனா கிட்டேருந்து வந்து பெலஸ்டிக் மிசைல் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த வாரில். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நடந்திருக்கு. அது சில டெர்மைன்ஸ்லாம் கொடுத்தாலுமே அதே டைம் சவுதி அரேபியாவுக்குமே வந்து இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட் பண்ண விரும்புவாங்க. பாலஸ்தீன் ஒரு ஸ்டேட் ரெகனைஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் இஸ்ரேல் அண்ட் சவுதி வந்து அந்த ரிலீஜியஸ் ஐடியாலஜிஸ் வேற வேற, அதனால அவங்களுக்கு கான்ஃபிளிக்ட் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க என்ன பாலஸ்தீன் ரெகனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் யூஎஸ் வந்து பாலஸ்தீன் ரெகனைஸே பண்ண மாட்டான். இஸ்ரேலுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுவாங்க. இஸ்ரேலும் யூஎஸ் வந்து டெக்னாலஜி வைஸ் கொலாபரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் டெர்மைன்ஸ்லாம் இருந்தாலுமே இப்போ வந்து ஆஃப்டர் ட்ரம்ப் 2.0 அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் இனிமேல் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இன்னும் பெட்டராக வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இவங்க பண்ணுறாங்களே இது எல்லாமே ஒரு சைட்லேருந்து நம்ம பார்க்குறோம். இன்னொரு சைட்லேருந்து பார்த்தோம்னா இப்போ ட்ரம்ப் போட்ட இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பிக்கெஸ்ட் ரஷ்யன் ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிஸ் இருக்குல்ல, அவங்க மேலே ஃபைன் போட்டிருக்காங்க 2 கம்பெனிஸ் மேலே. ப்ளஸ் வந்து வெனின்சுலா இந்த மாதிரி ஆயில் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் மேலேயும் வந்து ஃபைன் பண்ணிருக்காங்க, சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எதுக்கு இம்பாக்ட் ஆகுதுன்னா ஆயில் டாமினேஷனை பண்ணணும்னு நினைக்கிறது வந்து யூஎஸ், அதே மாதிரி ஆயில் டாமினேட் ரிசோர்ஸ் ரிச்சா இருக்கிறது வந்து சவுதி. ஸோ இவங்க 2 பேருக்குமே இந்த ஆர்குமெண்ட் ஃபேவரா இருக்கு. அப்போ ஒரு இடத்துல நம்ம ட்ரேடை சாங்ஷன் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துக்கு பீப்புள் வர ஆரம்பிப்பாங்க. அப்போ இவங்களால ரேட் டிட்டர்மைன் பண்ண ரேட்டுக்கு இவங்களால அந்த ஆயில் இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் இவங்களோட எக்கனாமி டெவலப் ஆகும். இந்த மாதிரி ஒரு சைடு மேல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேர் டைஸ் வந்து இதோடு நின்றுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எந்த வகையில இது இம்பாக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வாஷிங்டனும் சவுதியும் சவுதியும் வாஷிங்டனும் வந்து டிஃபென்ஸ் பேக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன ஆர்ம்ஸ் இம்போர்ட்லாம். ஸோ சவுதி ஜித்தா இருக்காங்க, டேரெக்டாக யாருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா பாகிஸ்தான் ரிலீஜியஸ் ஐடியாலஜிஸ் வச்சு. ஸோ அப்போ வந்து அது இந்தியாவுக்கு வந்து த்ரெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்தியா தான் வந்து 3rd லார்ஜஸ்ட் ஆயில் இம்போர்ட்டராக இருக்காங்க. அப்போ இருக்கும்போது இப்போ இந்த 2 எக்கனாமிக் மட்டும் ஆயில் வந்து சப்ளை வந்து ஹப்பாக இருந்துச்சுன்னா மற்ற எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆவாங்கல்ல. அப்போ வந்து நம்மளுக்குமே வந்து டைவர்சிஃபிகேஷன் இருக்காது, நம்மளே ரொம்ப அவங்களே டிமாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட்டு சவுதியில் வந்து போஸ்ட் ஆயில் விஷன், அதாவது வந்து இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் இருக்குல்ல, அதாவது ஃபாசில் ஃபியூல் ஸ்டாப் பண்ண 2030 ஃபாசில் ஃபியூல் ரிடக்ஷன் கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு சவுதிக்கு அந்தளவு பெருசாக ஈடுபடல. ஏன்னா அவங்க ரிசோர்ஸ் நம்பி இருக்கிறது ஒரே விஷயம் அந்த ஆயில் மட்டும்தான், வேற எதுவுமே அவங்களுக்கு பெருசாக ரிசோர்ஸ் கிடையாது. ஸோ அப்போ அது சொல்றீங்க இந்த ஐடி இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே கான்சன்ட்ரேட் டைவர்சேஷன் பண்ணும்போது இந்தியாவோட ரோல் அப்போ தான் ப்ளே பண்ண ஆரம்பிக்கும். அப்புறம் இந்தியாவோட ரோல் இதில் அங்கே மெயின் இதில் ப்ளே பண்ணும்போதுனா இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார். ஸோ இதுலேயுமே வந்து இந்தியாவோட சிக்னிஃபிகன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு a landmark law in 2013 it needed a spine in 2025. ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் ஒர்க் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறது ஃபார் எந்த அளவு வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஆர்குமெண்ட்டாக இருந்துன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வந்து வெளியவே வராமல் விஷா கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துமே ஒரு 1 டிகேட்டுக்கு அப்புறம் வந்த ஒரு ஆக்ட் தான் வந்து போஷ் ஆக்ட். ஸோ இந்த போஷ் ஆக்ட் வந்து ஸ்டில் வந்து வந்துட்டே இருக்கு கேசஸ், டிஸ்போசல் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கு. அப்போ என்ன இருக்கும், இது என்னென்ன இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்றத மெயினாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து இப்போ மோஸ்ட்டாக அந்த ஹராஸ்மெண்ட் நடக்குதுல்ல, ஹராஸ்மெண்ட் நடக்கிற மெயினான ரீசனே வந்து பார்த்தோன்னா மெயினாக காலேஜ் யூனிவர்சிட்டிஸ் இந்த மாதிரி விஷயத்துல தான், ஆஃபீஸர்ஸில். ஸோ இந்த விஷயத்தில் அவங்க வந்து ஹராஸ்மெண்ட்டுக்கு எக்ஸ்பீட் ஆகுறாங்கன்றதே மோஸ்ட் உமன்ஸ் தெரியாது. அவங்க அதை ரெக்கக்னைஸ் பண்ணும்போது அவங்க வந்து அந்த காலேஜ் முடிச்சிருப்பாங்க. ஆனால் இது என்ன சொல்லியிருப்பாங்க சிக்னிஃபிகன்ஸில் 3 monthsக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்து ரெகக்னைஸ் ஆகிறதுக்கு 1 year ஆயிடுது. அதுக்கப்புறம் ரிப்போர்ட் பண்ணி அதில் எப்படி நீங்கள் வந்து ஜஸ்டிஸ் கொண்டு வர முடியும்? ஜஸ்டிஸ் வந்து டைம் பேஸ் பண்ணியிருக்க, ஜஸ்டிஸ் டெலிவரி வேணால் டைம் பேஸ் பண்ணியிருக்கலாம், ஜஸ்டிஸ் டைம் பேஸ் பண்ணியிருக்கக்கூடியது. அது வந்து அந்த டைமில் அவங்க அஃபெக்ட் ஆகி சொல்லி அவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம இப்போ ரிசர்வேஷன் எல்லாமே அப்படி தானே, பாஸ்ட் அவங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்க, அதுக்கு நம்ம ஜஸ்டிஸ் கொடுக்குறோம். அப்போ அவங்க பாஸ்ட் எப்போ அஃபெக்ட் ஆகணும், அஃபெக்ட் ஆகுறது தானே அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ரெஸ்பாண்டன்ட். இப்போ அதே மாதிரி இந்த ஆக்டில் வந்து ரெஸ்பாண்டன்ட் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்கள வந்து அக்யூஸ்டுன்னு சொல்லலை. வெளியே வந்து இதே ஆக்ட் ஒருத்தன் பண்ணா செக்ஷன் 375 ஐபிசி கீழே அவங்கள வந்து அக்யூஸ்டுன்னு சொல்றீங்க, இதுவே யூனிவர்சிட்டியில் பண்ணா ரெஸ்பாண்டன்ட்னு சொல்றீங்க. அப்போ ஏன் அந்த டிக்னிட்டி கொடுக்குறீங்க? டிக்னிட்டி ஏன் கொடுக்கணும்? ஹீஸ் அ கிரைம், அவங்க கிரைம் பண்ணியிருக்காங்க, அவங்க டிக்னிட்டி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு பேட்டர்ன் மட்டும் இல்லை. இப்போ அந்த ஒருத்தர் வந்து எப்பப்பெல்லாம் அவர் வந்து அந்த கிரைம் பண்றாரோ திருப்பி வேற யூனிவர்சிட்டிஸ்ல வேற அது நல்லா டிஃபைன் பண்ணாங்க, இன்டர் இன்ஸ்டிடியூஷனல் கம்ப்ளைண்ட். அதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனுமே அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, ஆனால் வந்து ப்ராப்பரா வந்து அதை எக்ஸிக்யூட்டா பண்றது இல்லை. அண்ட் இப்போ இந்த மாதிரி விஷயத்த வந்து கோர்ட்டுக்கு கொண்டு வர்றதே ரொம்ப பெரிய விஷயம், கரெக்டா? ஸோ அதுக்கே வந்து உமன்ஸ் வந்து நிறைய மாரல் ஸ்ட்ரென்த் தேவை. ஆனால் ஸ்டில் அதை சொல்லிட்ட அப்புறமா வந்து நிறைய கம்ப்ளைண்ட் மலிஷியஸ் கம்ப்ளைண்ட் சொல்லிடுவாங்க, பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் எவிடன்ஸ் சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து ஸ்டில் வந்து பேட்ரியாக்கி வந்து பர்டைன் பண்ற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஐசிசிக்கு இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி பார்த்தோம்னா இந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டியில இருக்க மெம்பர்ஸ்க்குமே வந்து டெக்னிக்கல் நாலேஜ் இல்லை. ஏன்னா இப்போ வாட்ஸ்அப் வந்துடுச்சு, வாட்ஸ்அப்ல வந்து எண்ட் டு எண்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஒன் டைம் போட்டோ வியூ, இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா
ஸ்டில் வந்து அது ட்ரேசபிலிட்டியை குறைக்குது. ட்ரேசபிலிட்டி குறையும் போது நம்ம வந்து அவங்க தான் வந்து அக்யூஸ்ன்னு சொல்லவே முடியாது. ஸோ அதுக்கான அட்வான்ஸ் டெக்னாலஜி, அதுக்கான அட்வான்ஸ் ட்ரெயினிங்குமே இப்போ கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், டீகோடிங் பர்சனாலிட்டி ரைட்ஸ் இன் த ஏஜ் ஆஃப் ஏஐ. இந்த ஆர்டிகல் வந்து ஜஸ்ட் கம்ப்ளீட்டாக எழுதிட்டு இருக்காங்க. இதுல அவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ், ஒரு ஆர்டிகல் வந்து எக்ஸாம்பிள்னே கொடுப்பாங்கன்னா இது இந்த ஆர்டிகல் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஜஸ்ட் வந்து பர்சனாலிட்டி ரைட்ன்றது எந்த அளவு இம்பார்ட்டன்ட் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். கரெக்டா ஏஐ ஜென்ரேட் இமேஜ் வச்சு அவன் ஸ்கேம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வச்சு ஒரு ஸ்கேம் வந்துருச்சு. கரெக்டா 1 வீக்ல 30 டைம்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எந்த அளவு பெரிய ஸ்கேமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இப்போ நார்மலா இருக்கு. ஸோ லா மேக்கர்ஸுமே வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட் எல்லாத்தையுமே ஏஐ அப்படின்ற டேக் போட்டிருக்கணும் அப்படின்றது வந்து இப்போ சொன்ன விஷயம். ஸோ இது வந்து ஸ்டில் வந்து இப்போ நார்த் இந்தியன்ஸ் ஆக்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயத்துலையுமே வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா யூஎஸ்லையுமே வந்து ரைட் ஆஃப் பப்ளிசிட்டி இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட் எல்லாமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ப்ராப்பராக லேபிள் பண்ணி தான் அட்வர்டைஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கெங்கெல்லாம் சைனா, இயூ, யூஎஸ் இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸுமே இதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிகல் படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்காங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லாத்தையுமே எழுத தேவையில்லை. ஏதாவது 2 எக்ஸாம்பிள் ஹேண்டியாக இருந்தால் போதும், மெயின்ஸில் கோட் பண்ணுறதுக்கோ இல்லை எஸ்ஏல டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கோ. ஓகேவா? ஸோ இந்தியாவுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா வந்து ஒரு ஹைப்ரிட் மாடல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா டிக்னிட்டியாகவும் கன்சர்ன் பண்ணுறாங்க, அதை ப்ராப்பர்ட்டியாகவும் கன்சர்ன் பண்ணுறாங்க. ஸ்டில் வந்து அதோட என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து இன்னும் பெட்டராக கொண்டு வந்தால் இந்தியா வந்து ஸ்ட்ரகிள் ஆகாமல் இன்னும் பெட்டராக மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறது இந்த ஆர்டிக்கலில். தென் கீழே நெக்ஸ்ட், ஓவர் 80% நேஷன் காட் லோன்ஸ் ஃப்ரம் சைனா in the last 2 decades. ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா, இப்போ இந்த ஊர்லலாம் போயிட்டீங்கன்னா வந்து ஒரு லேண்ட்லார்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க, நிறைய காசு வச்சிருப்பாங்க. யாருக்காவது நான் வந்து காசு கொடுத்தே தீருவேன், இல்லை எங்கிட்ட இருந்து வட்டிக்கு எடுத்துக்கங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சைனா, நிறைய காசு வச்சிருக்கான், அவன் வந்து வெளியே காசு கொடுத்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்றான். இது என்ன ஆகுதுன்னா மற்ற கண்ட்ரிஸுமே வந்து அதுல வந்து போய் வாங்கிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்காவோட ஹம்பன்தோட்டா போர்ட். ஓகேவா? அதுவுமே அந்த மாதிரி 99 இயர்ஸ் ஆஃப் லீஸ் அக்ரிமெண்ட் எடுத்து அவங்க பண்ணியிருக்காங்க அதை. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே என்னன்னா, சைனா வந்து எந்த அளவு மற்ற கண்ட்ரீஸ்ல மேஜரா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் ஃபார் யூஎஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75% ஆஃப் வந்து சைனீஸ் லோன்ஸ் எது கொடுத்துருக்காங்கன்னா கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட்க்கு. 9%, 7% தான் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுலயே தெரியுது வந்து அவங்க எந்த அளவு வந்து இந்த டெப்ட் ட்ராப் பாலிசி இந்த மாதிரி டெப்ட் விஷயத்தை வந்து எந்த அளவு வந்து பெட்டரா ஹேண்டில் பண்ணி அவங்களோட எக்கனாமி மூவ் பண்ணணும்னு பாக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், பேஜ் நம்பர் 10. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, அருணாச்சல் பிரதேஷ் வந்து போன உமன் கிட்ட வந்து சைனீஸ் பாஸ்போர்ட் கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம ஆர்ஐசின்னு ஒன்று பார்த்துருப்போம் சரிங்களா, ரஷ்யா இந்தியா சைனா கொலபரேஷன். இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ்லாம் பேசிட்டு இருக்கோம். ஸ்டாண்ட் ஆஃப்லாம் வந்து இப்போ தான் வெளியே வந்திருக்கு. ஐ மீன் சிக்கனை காரிடாரில் இருக்க சிலிகுரி காரிடார் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு. ஆனால் ஸ்டில் இந்த மாதிரி விஷயம் வந்து பொட்டன் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த ஒரு ஐடியா இருந்துகிட்டாவே போதும். ஆர்ஐசின்றது இம்பார்ட்டண்டான ஃபேக்டராக இருக்கும். அதுக்கு ரிலேட்டடாக இனிஷியேட்டிவ்ஸோ ஸ்கீம்ஸ் வந்தால் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ caste must not be allowed to divide us whatever the circumstances. சிஜே, ஸோ வந்து இப்போ அந்த கேஸ்ட் சென்சஸ் வந்து எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களா, நான் கேஸ்ட் சென்சஸ் என்ன தான் வந்தாலும் அதை ப்ராப்பராக வந்து எக்ஸ்பிளிசிட்டாக அந்த கேஸ்டோட டீப் ரூட்டட் இன்இக்வாலிட்டிஸை பெனட்ரேட் ஆகாமல் நாங்கள் பார்த்துப்போம், ஜஸ்டிஸ் டெலிவரிக்கு முடிஞ்சளவு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஓல்டு wounds ஆர் ஹீலிங், பிஎம் சேஸ் அட் ராம் டெம்பிள். ஓகேவா? ஸோ ஒன்றே நம்ம அந்த ராம் டெம்பிள் வந்து நல்லபடியாக கட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் போய் விசிட் பண்ணுறதா விசிட் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து இப்போ இந்த ஆர்கிடெக்சர் ரிலேட்டான டீட்டெயில்ஸு ஃபர்தராக வரும். இப்போதைக்கு நகர ஸ்டைல் மட்டும் தான் நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கு. ஃபர்தராக வரும்போது அது எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எப்படிலாம் இருக்குது அப்படின்றது பார்த்துங்க. ஸோ நகர ஸ்டைல்னு பார்க்கும்போது ஷிகாரா இந்த மாதிரி விஷயம் எல்லாமே திராவிடா நகர ஸ்டைலுக்கு டிஃப்ரென்ஸுமே வந்து இம்பார்ட்டன்ட்டு. திராவிடா ஸ்டைல் வந்து மோஸ்ட்டாக என்னென்னா அந்த எலிவேட்டடாக இருக்குது. ஆனால் நகர ஸ்டைல் வந்து எலிவேட்டடாக இருக்கும். ஏன்னா நகரம் வந்து நார்த் இந்தியாவில் இருக்குது, ரிவர் ரீஜனுக்கு ப்ரோனாக இருக்கிறதுனால எலிவேட்டடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே கம்பேரிசன் ஃபேக்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. யூபிஎஸ்சி ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஜிஎஸ் 1 டாப்பிக்கில் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டாக கேட்பாங்க இந்த ரிலேட்டடாக. ஓகேவா? கஸ்டோடியல் டார்ச்சர் எஸ்சி சிறப்பு. ஸோ இப்போ வந்து கஸ்டோடியல் டார்ச்சர் பற்றி நம்ம ஏகப்பட்ட கேஸ் பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டாக ஸ்டில் பர்சிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. எஸ்சி என்ன கேட்குறாங்கன்னா, பரம்வீர் சிங் சைனி வெர்சஸ் பல்விஜித் சிங், அதில் அந்த வெர்டிக்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எல்லா ஸ்டேஷனும் சிசிடிவி வைங்க, அப்போ வந்து நம்ம கஸ்டோடியல் டார்ச்சர் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜட்மெண்ட் ரொம்ப முக்கியம். இதை கோட் பண்ணி நம்ம எல்லா கஸ்டோடியல் ரிலேட்டட் அந்த மாதிரி டாபிக்ஸ் வரும்போதே வந்து சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் சொல்லியிருக்காங்க, அது இன்னும் பண்ணல கவர்மெண்ட்னு சொல்லிட்டு தாராளமாக ஆர்கியூ பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம முன்னாடி ஒரு ஆர்டிகல் பார்த்தோம்னா டெல்லி ஏர் பொல்யூஷன் வச்சு. ஸோ அதே தான், டாக்ஸிக் ஏர் இஸ் இயர் ரவுண்ட் பிளைட் இன் நியர்லி 60% ஆஃப் இந்தியன் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டடி. ஓகேவா? ஸோ நேஷனல் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் படி கிட்டத்தட்ட 60% ஆஃப் இந்தியன் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பொல்யூஷன் ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான எஃபர்ட்ஸ் வந்து ப்ராப்பராக எடுக்கணும். அவ்வளோதான், இந்த வேறு எதுவும் எடுக்க முடியாது. ஸோ நாக்ஸ் கீழே இருக்க என்னென்ன NAAQS இருக்குல்ல, அது கீழே இருக்க பொல்யூட்டன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா?
ஸோ ராஜ்நாத் சிங்ஸ் குளோபல் கொலாபரேஷன் ஃபார் பூஸ்டிங் மேரிடைம் கேபிலிட்டி. ஸோ இது என்ன சமுத்ரா உத்தர்கஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செமினார் நடந்திருக்கு. அது நடந்திருக்கு, டிஃபென்ஸ் மினிஸ்டர் தலைமையில் நடந்திருக்குன்றது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஃபேக்ட்ஸ் எடுக்கணும்னா தேவையில்லை, ஜஸ்ட் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட தெரிஞ்சால் ஓகே. நெக்ஸ்ட்டு ருபீஸ் ஏஷியாஸ் வேர்ஸ்ட் பெர்ஃபார்மிங் கரன்சி. ருப்பியோட டிக்ளைன் வந்து ரொம்பவே வந்து வேர்ஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ருப்பி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 89 ருபீஸ் கிட்ட இப்போ வந்திருக்கு அகேன்ஸ்ட் டாலர். ஸோ இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் ஸ்லைட் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த மற்ற கண்ட்ரிஸில் இன்டர்னல் என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் எக்ஸ்டர்னல், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சைனா, ஜப்பானாக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு வந்து கொரியாவாக இருக்கட்டும், இங்கெல்லாம் ஏற்கனவே இன்டர்னல்லே வந்து அவ்வளோ கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது. எக்கனாமிக் வந்து அந்தளவு பெட்டராக ரன் ஆகலை. ஆனால் வந்து அவங்க கரன்சி வந்து டவுன் ஆகலை. இந்தியா வந்து உள்ள ஸ்டேபிளாக இருக்குது, ஆனால் வெளியிருந்து பார்க்கும்போது வந்து ரொம்பவே வந்து அடி வாங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான மெயின் ரீசன்ஸ் என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா யூஎஸோட டேரிஃப். கிட்டத்தட்ட 50% ஆஃப் டேரிஃப் சடனாக எடுத்துனோடனே இந்தியாவோட எக்ஸ்போர்ட் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகுது. அதனால நமக்கு வந்து இந்தியன் ருப்பி மேலே இருக்க, அது இந்தியா மேலே இருக்க இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடன்ஸ் கம்மியாகுது. க்ரௌடிங் எஃபெக்ட் நடக்க ஆரம்பிக்குது. இந்த க்ரௌடிங் ஆஃப் அவுட் எஃபெக்ட்னு சொல்கிறாங்களா, இதோட இம்பாக்ட் தான் வந்து பார்த்தோன்னா நெட் எஃப்டிஐ நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கண்ட்ரியில் வந்து எஃப்டிஐ இன்ஃப்ளோ இருக்குல்ல, அது இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஃபினான்ஸ் வந்து உள்ளே வர்றது அப்படின்னு சொல்கிறது. இப்போது எஃப்டிஐ வந்து நம்ம இந்தியன்ஸுமே வந்து வெளிநாட்டு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க கரெக்டாக. அதே மாதிரி ஃபாரினர்ஸுமே இந்தியன் கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்தியன்ஸ் வந்து நிறைய வெளிநாட்டு கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் உள்ள வர இன்ஃப்ளூஸ் ஃபாரினர்ஸ் நம்ம மேலே இருக்க கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிட்டே வருது. அதனால எஃப்டிஐ ஃப்ளோ வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி கட் மான்சூன் பெட்டர் ரிசர்வ்ஸ் ஃபார் பூஸ்ட் ஃபார்ம் கியர் டிமாண்ட். ஸோ இப்போ என்னன்னா ஜிஎஸ்டி ரேட் வந்து ஃபார்ம் மிஷினரிஸ் இருக்குல்ல, அதில் 12% வந்து 5% குறைச்சிருக்காங்கன்ற ஐடியா இருந்தாலே போதும். மற்ற விஷயம் எல்லாமே ஜென்ரல் ஃபேக்ட் தான். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பொருளோட ரேட்டு கரையும் போது அதை வந்து அஃபோர்ட் பண்ண நினைக்கிற பீப்புள்ஸோட குவான்டிட்டி அதிகமாகும். ஸோ அதே மாதிரி இங்கே நார்மலாக குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னும் பெட்டராக வந்து மெக்கனைசேஷன் ஃபார்மிங்கில் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 14ல் பாகிஸ்தான் ஹேஷ்டாக் ஸ்கில்டு 10 பீப்புள். ஸோ இங்கே என்ன இதில் வந்து இந்த ஆர்டிகல்லாம் ஃபுல்லாக தேவையில்லை. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்க பார்டர் லைன் என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். டுரான் லைன் நினைக்கிறேன், அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப்கானிஸ்தானில் குனார் அண்ட் பக்டிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. இந்த மாதிரி பிளேசஸ் அண்ட் ரீஜன்ஸ் வச்சு கேட்குறது காமன் யூபிஎஸ்சியில். ஸோ அதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா. வேறு எதுவும் இந்த நியூஸ் பெருசாக இல்லை. ஓகேவாமா. வேர்ல்டு நியூஸ் அவ்வளோதான். ஸோ நியூஸ் ஸ்போர்ட்ஸ்ல எதுவும் பெருசாக இல்லை, அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் நம்ம டிஸ்கஷன் பார்த்தோம். இந்த டிஸ்கஷன் ரிலேட்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுவோம். அதை அட்டன் பண்ணி உங்களுக்கு வந்து எந்தளவு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு பார்த்துங்க. ப்ளஸ் இப்போ பார்க்குற டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வந்து என்ன மெயினான ரீசன் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நியூஸை வந்து கன்வே பண்ணுறதுக்கு தான். நீங்கள் ஒன்ஸ் படிக்கும் போது தான் வந்து உங்களோட காம்ப்ரிஹென்ஷன் எந்தளவு பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் சிசெட் மாதிரி பேப்பர்லாம் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லிட்டு ஒரு 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அந்த 20 கொஸ்டின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணணும் கன்ஃபார்ம். அது இல்லாமல் நீங்கள் வந்து ஆப்டிடியூட் டெவலப் பண்ணி தான் ஆகணும். ப்ளஸ் இந்த 20 கொஸ்டின்ஸ் தான் வந்து மார்க் பூஸ்டாக இருக்கும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இதுலேயும் வந்து நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. இதில் கன்ஃபார்ம் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ குவிஸ் அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ மேம்.